நிறைய மதர்ஸ் நான் வேண்டான்னு சொல்றது தான் என் குழந்தை வேகமா பண்றாங்க அப்படிங்கிறது கம்ப்ளைண்டா இருக்கு. நீங்க வேண்டான்னு சொல்றது அந்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னு தான் புரிய ஆரம்பிக்குது. டு பி ஃப்ராங்க், அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு 7-8 வயசு வரைக்கும் அடல்ட் மாதிரி ரேஷனல் திங்கிங்னு சொல்ற உள்ளது உள்ளபடியே புரிஞ்சு பார்க்குற தன்மை கொஞ்சம் டிலேதா தான் வருது. அதனால நீங்க ஓடாத அப்படின்னு சொல்லும்போது ஓடுறது அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் கேப்சர் ஆகும். உடைச்சிடாத அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு உடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த குழந்தை அது புரிஞ்சுக்கிற தன்மை. ரெண்டாவது, உங்களை அட்டென்ஷன் சீக் பண்ணணும். நீங்க அதை சொல்லும் போது அந்த கொடுக்குற ரியாக்ஷன் உங்களை ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு வேற ஏதோ கோபம் இருந்தா அந்த குழந்தை நீங்க வேண்டான்னு சொல்றதை திரும்ப திரும்ப செய்வாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூட் காசை அனலைஸ் பண்ணுங்க. தயவு செய்து இனிமேல் வார்த்தைகளை மாத்தி பேசுங்க. ஓடாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மெதுவா போலாம் அப்படின்னு சொல்லுங்க. உடைச்சிடாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கெட்டியா பிடி அப்படின்னு சொல்லுங்க. சிந்திடாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீட்டா சாப்பிடு அப்படின்னு வார்த்தைகளை ரொம்ப கான்சியஸா ஒரு சின்ன யோசனையோட பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை நாளடைவில் ரொம்ப பாசிட்டிவா டியூன் ஆயிருவாங்க. தேங்க்யூ.